ஐயா அவர்கள், மு. முருகேஷ் அவர்கள், நந்தவனம் சந்திரசேகரன் அவர்கள் மற்றும் பெரிய உழைப்பு அதற்கு பின்னால் இருக்கிறது. இந்த உழைப்பிற்கு நான் முதற்கண் தலை வணங்குகிறேன். ஹைகோ என்பது என்ன என்பதை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய வேளையில் ஹைகோ மாநாடுகளுக்கான வரவேற்பு ஒரு பக்கம் இருக்க, எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வேளையில் ஒரு ஹைகோ கண்ணில் பட்டது. நாம் ஹைகோ நால்வர் என்று பாஷா அவர்களையும், இசா அவர்களையும், ஸ்ரீ அவர்களையும், பூஷன் அவர்களையும் கூறிக்கொண்டிருக்கும். அவர்களின் அடித்தொட்டு பலரும் வந்து பல ஹைகூக்களை படைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை அடுத்த ஹைகூ ஆக்கங்களையும் கவனிப்போமாக என்ற ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொண்டு கவா இகாஷி கெக்கி கோடோ என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ அவர்களினுடைய ஹைகூ சீடர் ஒருவர் எழுதிய ஒரு ஹைகூவினை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது ஹைகூ உலக மாநாடுகளுக்கு எந்த முன்னெடுப்புகளுக்கும் எதிர்ப்பு கிளம்பும் பொழுது இந்த ஹைகூவை நீங்கள் நினைத்துக் கொண்டால் உங்கள் மனம் அமைதி பெற்றுவிடும். தூரத்து பட்டாசுகள் சத்தமிடுகின்றன, இல்லை எனில் பொருளே பட்டாசுகள் சத்தமிட்டுக் கொண்டுதான் இருக்கும். நான் ஈயை அழிக்கும் வரை ஈமட்டை என்ற ஒன்று இருந்ததே இல்லை. ஹைகூ என்பது மலர்களையும் பட்டாம்பூச்சிகளையும் மட்டும், இயற்கையை மட்டும் பாடுவது அல்ல. ஒரு ஈ மட்டையை கொண்டு கூட ஹைகூவை படைக்க முடியும் என்பதாக இந்த சீடர் நிரூபித்து இருக்கிறார் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தொடர்ந்து நேற்று இரவு நம்முடைய ஹைகூ முன்னோடி அமுதவாலை ஐயா அவர்களோடு பேருந்தில் பயணம் செய்து வந்த பொழுது ஐயா அவருடைய ஒரு ஹைகூவை நிலை தகவலை வாசிக்க நேர்ந்தது. மிகவும் கவர்ந்தது. நிலவை நாமெல்லாம் ஒரு போற்றக்கூடிய பிம்பமாக பார்ப்போம். அதை பலரும் பலவிதமாக கூறுவார்கள். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அதை தொட்டுவிட்டார்கள் என்று ஒரு அறிவியல்பூர்வமாக நாம் அதை வரலாற்று பெருமையாக உலகம் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாம் எல்லாம் பகுதியை சார்ந்தவர்கள் தான். எல்லாரும் கவிஞர்களுக்கு நிலவு என்பது எப்படி இருக்கிறது என்பதாக ஆம்ஸ்ட்ராங் காலாம் மிதிக்கலாம், என்னால் முடியாது. குளத்து காலடியில் நிலா. அமுதவாலை ஐயா அவர்கள் நேற்றிரவு பேருந்து பயணித்து நாங்கள் பகிர்ந்த ஹைகூவில் உடன் என்னோடு பயணித்த நண்பர் கௌரி சங்கர் அவர்கள் நாங்கள் உணவு அருந்தினோம். அப்போது ஒரு ஹைகூவின் கருத்தாக்கத்தை கொடுத்தார். அது ஹைகூவாக என்னுடைய எழுத்தாக்கத்தில் மலர்ந்தது. இந்த ஹைகூ மாநாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் சார்பாகவும் இந்த ஹைகூவினை இங்கே சமர்ப்பிக்கிறேன். ஹைகூ மாநாடு. உணவோடு உள்ளே செல்கிறார் வாழை இலையில் பாஷோ. உங்களுக்கெல்லாம் தெரியும் வாழை இலைக்கும் பாஷோவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. எனவே அமுதவாலை ஐயா அவர்களுடைய நிலவை போற்றக்கூடிய, நிலவை ஒரு அறிவியல் பொருளாக காலடியில் வைத்து பிரிக்கக்கூடியதாக பார்க்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஹைகூவுக்கு எதிராக ஒரு எளிய கவிதை கூட எனக்கு கண்ணில் கிடைத்தது. நம்முடைய தூண்டில் மலரை புதுச்சேரியை சேர்ந்த மாமத யானை என்ற ஒரு நபர், இவர் யார் என்று எனக்கு தெரியாது, நான் இவரை சந்தித்ததில்லை, இவருடைய ஹைகூவை வாசித்தேன். ஹைகூ என்பது அப்படித்தான். ஒருவர் ஒரு பொருளை கூறுவார், அதை மாற்றி கூற இன்னொருவர் அங்கிருந்தே பிறப்பார். இப்படியான மாற்று கோணங்களையும் புதிய நபர்களையும் புதிய கருத்தாக்கங்களையும் வரவேற்கக்கூடிய களமாக ஹைகூ இருப்பதனால் தான் ஹைகூ நமக்கு பிடித்திருக்கிறது. அந்த நட்சத்திரங்களுக்காகவே நான் இருக்கிறேன், இந்த நட்சத்திரங்களுக்காகவே நாம் இருக்கிறோம் என்று சொல்லலாம். நீங்கள் பாடிக்கொண்டே இருங்கள் நிலவை என்று அமுதவாலை ஐயாவின் ஒரு ஆக்கத்திற்கு கூட சவால் விடக்கூடியதாக, இன்னும் நிலவை எனக்கு பிடிக்கவில்லை, நான் நட்சத்திரங்கள் என்று பெரும்பான்மையை நோக்கி நகர்கிறேன் என்பதாக ஒரு ஹைகூவாளர் எழுதியிருக்கிறார் பாருங்கள். எனவே கேள்வியும் பதிலும் இங்கேயே கிடைக்கும் பொழுது இப்படை தோற்கி எப்படி ஜெயிக்கும். நிச்சயமாக இந்த ஹைகூ மக்கள் நம் அனைவருமாக சேர்ந்து பல மாநாடுகளை காண்போம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கூறி மீண்டும் ஒருவரை இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.